ஒரு குவளை தண்ணீருக்காக சிவபெருமான் ஏன் ஒரு ஏழை பெண்ணின் குடிசை வாசலில் வந்து நின்றார்? ஒரு ஊரில் கடும் வறட்சி, ஆறுகள் வற்றிவிட்டன. மக்கள் அனைவரும் மழை வேண்டி யாகம் செய்தனர். ஆனால் அந்த ஊரின் எல்லையில் ஒரு ஏழை பெண் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு குவளை தண்ணீரை தன் வீட்டு வாசலில் இருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தாள். அப்போது அங்கே ஒரு முதியவர் தாகத்தால் துடித்தபடி வந்தார். தாயே, தாகமாக உள்ளது, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? ஐயா, இது என் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருக்கும் தண்ணீர். இருந்தாலும் பசியும் தாகமுமாக வந்தவரை பார்த்து மனம் இறங்கி அந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தாள். அவர் குடித்து முடித்த அடுத்த நொடி வானம் பிளந்தது. இடி முழக்கத்துடன் அந்த ஊர் முழுக்க பெருமழை பெய்யத் தொடங்கியது. அந்த பெண் தன் லிங்கத்தை பார்த்தபோது சிலையிலிருந்து தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. வந்த முதியவர் மறைந்து சிவபெருமானாக காட்சி தந்தார். தாயே, நீ கல்லுக்கு செய்த அபிஷேகத்தை விட ஒரு உயிருக்கு செய்த தர்மத்தையே நான் பெரிதாக கருதினேன். சிவபெருமான் அபிஷேக பிரியர்தான். ஆனால் கல்லில் செய்யும் அபிஷேகத்தை விட ஒரு மனிதனின் பசியை தீர்ப்பதே உண்மையான வழிபாடு என்பதை உணர்த்திய தருணம் இது. சக உயிர்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் மிகச்சிறந்த வழிபாடு. மக்களின் சேவையே மகேசன் சேவை. சிவனை மட்டும் வணங்க விரும்பிய முனிவர் எலும்புக்கூடாக மாறிய கதை தெரியுமா? பிருங்கி முனிவர் தீவிர சிவபக்தர். ஆனால் அவர் சிவனை மட்டுமே வணங்குவார், பார்வதி தேவியை வணங்க மாட்டார் என்ற வழக்கம் கொண்டிருந்தார். ஒருமுறை கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் இணைந்து அமர்ந்திருந்த போது பிருங்கி முனிவர் சிவனை மட்டும் வலம் வந்து வணங்க நினைத்தார். இதை புரிந்து கொண்ட பார்வதி தேவி சிவனுடன் மிக நெருக்கமாக இடைவெளியின்றி அமர்ந்து கொண்டார். ஆனால் பிருங்கி முனிவர் ஒரு வண்டு வடிவத்தை எடுத்து இருவருக்கும் இடையே இருந்த சிறிய இடைவெளி வழியே புகுந்து சிவனை மட்டும் வலம் வந்தார். இதனால் கோபம் அடைந்த பார்வதி தேவி சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்பதை உணர்த்த விரும்பினார். சக்தியின் அம்சத்தை ஏற்க மறுத்த பிருங்கி முனிவருக்கு சக்தியால் கிடைக்கும் உடல் வலிமை இல்லாமல் போகட்டும் என்று பார்வதி தேவி சபித்தார். தேவியின் சாபத்தால் அடுத்த கணமே பிருங்கி முனிவரின் உடலில் இருந்த சதை மற்றும் இரத்தம் அனைத்தும் மறைந்து அவர் வெறும் எலும்புக்கூடாக மாறினார். உடலில் பலமில்லாததால் அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. ஆனாலும் பிருங்கி முனிவர் தன் சிவபக்தியை கைவிடவில்லை. எலும்புக்கூடாக தரையில் விழுந்த நிலையிலும் சிவனை நினைத்து உருகினார். தன் பக்தனின் நிலையை கண்டிறங்கிய சிவபெருமான் அவர் எழுந்து நிற்பதற்கும் நடப்பதற்கும் ஏதுவாக மூன்றாவதாக ஒரு காலை, அதாவது ஊன்றுகோல் போல் அவருக்கு வழங்கினார். இதன் மூலம் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். சிவனும் சக்தியும் ஒன்றே என்று நம்புபவர்கள் ஓம் அர்த்தநாரீஸ்வராய நம் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஏழை பக்தர் செய்த இந்த ஒரு சம்பவம் சிவபெருமானையே கண்ணீர் விட்டு அழ வைத்தது. அது என்னன்னு தெரியுமா? ஒரு முறை வெட்டியான் ஒருவன் பிணத்தை புதைப்பதற்காக குழி தோண்டும் பொழுது அதனுள் சிவலிங்கம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அந்த சிவலிங்கத்தை எடுத்துச் சென்று அரசரிடம் கொடுத்தான் வெட்டியான். இதை கண்ட அரசர், சுடுகாட்டில் கிடைத்ததை நீயே வைத்துக்கொள், பிணம் எரிக்கும் சாம்பலை வைத்து பூஜைகள் செய் என ஏளனமாக பேசி அவனை அனுப்பினார். கடவுள் வழிபாடு என்னவென்றே தெரியாத வெட்டியான் அரசன் கூறிய வார்த்தைகள் ஏளனமானவை என்பதை அறியாமல் பிணம் எரிக்கும் சாம்பலை வைத்து தினமும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தான். ஒரு நாள் பெய்த கனமழையால் சுடுகாட்டில் இருந்த சாம்பல் அனைத்தும் நீரில் கரைந்து விட்டது. அப்போதே சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என மனம் வருந்திய வெட்டியான் தன் உயிரையும் கொடுக்க துணிந்தான். விறகுகளை அடுக்கி அதில் தீயை மூட்டி தன் மனைவியை அழைத்து, நான் இந்த தீயில் விழுந்து எரிந்து சாம்பலாகி விடுகிறேன், அதை வைத்து நீ சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய என கூறினான். மனைவி இப்படி செய்ய வேண்டாம் என கண்ணீர் விட்டு அழுதாள். ஆனால் இதை எதையும் கேட்காத வெட்டியான் சிவன் மீது உள்ள பக்தியால் தீயில் இறங்கி எரிந்து சாம்பலாக ஆனான். வெட்டியானின் பக்தியை கண்டு மனம் உருகிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி வெட்டியானுக்கு உயிர் கொடுத்து இவர்கள் இருவருக்கும் முக்தி அளித்து கைலாசத்துக்கு அழைத்துச் சென்றார். இந்த செய்தியை கேட்ட அரசன், தினமும் நான் சிவலிங்கத்திற்கு வாசனை திரவங்கள், பால் பொருட்களால் அபிஷேகம் செய்கிறேன், எனக்கு காட்சி தராத ஈசன் சுடுகாட்டு சாம்பலால் பூஜை செய்தவனுக்கு முக்தி கொடுத்துள்ளார் என யோசித்தான். பக்தி என்பது ஆடம்பரத்தினால் வருவது அல்ல, தூய அன்பினால் வருவது. மேலும் வீடியோவை லைக் செய்து ஓம் நம சிவாய என கமெண்ட் செய்யுங்கள்.